ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த சில நாட்களாக பவர் ஆஃப் பெண்டிகாஸ்ட், பெந்தெகோஸ்தினுடைய வல்லமை குறித்து நான் பேசியிருக்கிறேன். போதிக்கும் ஆவியானவர், நடத்தும் ஆவியானவர் என்று பல தலைப்புகளிலே பேசியிருக்கிறேன். இந்த நாளினுடைய செய்தி என்னவென்றால், நியாய தீர்ப்பின் ஆவியானவர். ஆவியால் மென்மையானவர், மேன்மையானவர், அவர் கற்றுக் கொடுக்கிறவர், போதிக்கிறவர், சகல சத்தியத்திற்குள் வழி நடத்துகிறவர், பலன் தருகிறவர். அதே வழியிலே ஆவியானவருக்கு இன்னொரு பெயர், அவர் நியாய தீர்ப்பின் ஆவியானவர். உங்களுக்கு கருத்துல வேதம் இருக்குமானால் அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகம் 1 முதல் 11 வசனங்கள் வரை வாசிக்க அன்பாக கேட்கிறேன். அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் வரை. ஆவியானவருக்கு பல உவமைகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. காற்று, கடல், எண்ணெய், அது மட்டுமல்ல பனித்துளி, இப்படி பல பேர் ஆவியானுக்கு இருக்கிறது. ஆங்கிலத்துல விண்ட், வாட்டர், அதாவது பெருவெள்ளத்து இரைச்சலை போல, அவர் காற்று போல, இப்படி அவர் எண்ணெய், அடுத்து அவர் பனித்துளி, இப்படி பல உவமைகள் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு முக்கியமான ஒன்று, ஆவியானவருக்கு இன்னொரு பெயர், அவர் அக்கினியின் ஆவியானவர். இங்க திருமறை சொல்லுகிறது, அன்பாவுடைய அவர் சுட்டிருக்கிற ஆவியானவர். அந்த ஆவியானுடைய காரியம் என்ன? திரும்ப படிக்க கேளுங்கள். அப்போஸ்தலர் படிகள் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்த வார்த்தை சொல்லுகிறது, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் மேல் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அதை கவனிக்க வேண்டும். அக்கினிமயமான நாவுகள். வேதத்துல பல நேரங்களில நான் ஆரம்பத்துல சொன்னது போல ஆவியானவருக்கு பல பெயர்கள் இருக்கிறது. என்னுடைய செய்தியை நான் பேசியிருக்கிறேன். ஆவியான கொடுக்கப்பட்ட பல பெயர்கள். அதுல முக்கியமான ஒரு பெயர் அக்கினியின் ஆவியானவர். அவர் என்ன செய்கிறார்? ஒரு பாவியான மனிதனை மாற்றுகிறார். அந்த அக்கினியின் தன்மை என்ன? ஒரு 3 காரியங்களை சொல்லுகிறேன். இட் பர்ன்ஸ், 2வது இட் கன்சியூம்ஸ், 3வது இட் பியூச்சர்ஸ். தமிழில் சொல்லுகிறேன், எரிக்கும் ஆவியானவர், தூய்மையாக்கும் ஆவியானவர், சுத்தம் பண்ணும் ஆவியானவர். திரும்ப சொல்ல விரும்புகிறேன், அவர் எரிக்கிற ஆவியானவர். நம்முடைய சுபாவங்களை, ஜென்ம சுபாவங்கள், வாழ்க்கையின் சுபாவங்களை அதாவது இப்படி சொன்னாங்க புரியும். உங்களுடைய உள்ளங்களை கொழுந்து விட்டு எரிய செய்கிறவர். எத்தனை எம்மாசிஷர்கள் வாழ்க்கையில அவர் சொன்னார்கள், அவர்கள் நம்மோடு பேசின போது நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையா? அப்படியானால் கொழுந்து விட்டு எரிய பண்ணுகிற ஆவியானவர். இட் பர்ன்ஸ். இன்னைக்கு அந்த பாரம், அந்த தாகம், அந்த உணர்வை ஆவியானவரே கொடுக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த உணர்வே இல்லை, அந்த தாகமே இல்லை, அந்த வாஞ்சே இல்லை. முக்கியமான காரணம் ஆவியானவர் இல்லை. ஆவியானவர் இருப்பாரானால் இட் மேக்ஸ் a man burns. அவனை எரிய விடுவார், பிரகாசிக்க விடுவார். இன்றைக்கு தேவனால் பயன்படுத்தப்படுகிற அநேகர் ஆவியானுடைய இந்த ஆவிக்குள் இருக்கிறனால்தான் burning for God. பாடுகிறோமே, எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய். என் அன்பு பிள்ளையே, ஆண்டவருக்காக எரிந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையை விரும்புகிறாயா? பக்தன் பாடினது போல, எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய். எப்போதாவது ஒரு முறை அல்ல, எப்போதும் உனக்காய். அப்படியானால் அந்த வாந்தி இருக்குமானால் God will make you a burning fire. உங்களை அக்கினி உள்ள அக்கினியான ஒரு மனிதனாய் தேவன் மாற்றுவார். அக்கினி முதலாய் சூழ்ந்திருப்பார். சத்துருக்களும் போராட்டங்களும் சிங்கங்களும் ஓநாய்களும் உங்களை அணுக முடியாது என்றால் ஆவியானவர் உங்களை சுற்றி அனலா இருக்கிறார். 2 சொல்ல விரும்புகிறேன், அவர் யார் என்று சொன்னால் உங்களை தூய்மையாக்குகிற ஆவியானவர். திரும்ப சொல்லுகிறேன், எந்த மனுஷனும் தன்னைத்தானே தூய்மையாக்கி கொள்ள முடியாது. அன்பார்களே, தூய்மையாக்குற ஒரே ஒருவர் ஆவியானவர், சத்தியம். 2 தான் ஒரு மனிதனை தூய்மையாக்கும். இன்றைக்கு தூய்மை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தூய்மை என்பது உடையில அல்ல. தூய்மை என்பது நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய பேச்சிலே, நம்முடைய பார்வையிலே, நம்முடைய சிந்தையிலே. 3வதாக இட் கன்சியூம்ஸ். அது என்ன செய்யும் சொன்னால், அன்பார்களே, தேவையில்லாத, நம்ம ஆண்டவருக்கு விரும்பாத எல்லாவற்றையும் சாம்பலாக்கும். எனவேதான் பலிபீடத்தில் எண்ணெய் பயனே. அவனுடைய கருத்து என்னவென்றால், ஆண்டு வரும்போது அதாவது சுயம் சாம்பலாய் மாறும். இன்றைக்கு திருச்சபைக்கு போகிற அனைவருடைய வாழ்க்கையிலே இன்னும் சுயம் ஆளுகை செய்கிறது. நான், எனது, என்னுடைய, என் வாழ்க்கை, என் காரியங்கள் இல்லை என்பவருடைய the spirit of God consumes.
உண்மையாக ஒரு மீட்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் சுயத்தை சாம்பலாக்குவார். இன்னைக்கு எல்லாருக்குள்ளயுமே அந்த சுயம் ஆட்டி படைக்கிறது. அந்த அந்த ஐ என்ற வார்த்தை ஆங்கிலத்துல ஸ்டாண்ட் ஃபார் லைக் திஸ், அதாவது தலைநிமிர்ந்து நிற்கிறது. அதை விடல கிரைஸ்ட் சி, அது என்ன சொல்கிற சொன்னால் நான் ஒன்றுமில்லை, வளைந்து கொடுக்கிறது. எனவேதான் திரும்ப திரும்ப ஆவியானவர் ஏன் தேவை என்றால், அன்பானவர்களே உன் வாழ்க்கையை சுத்தமாக்க, உன் வாழ்க்கையை அன்பானவர்களே தூய்மையாக்க, உன் வாழ்க்கையில ஒரு ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கிற, எரிந்து பிரகாசிக்கிற, இதைத்தான் யோவான் சொல்லப்பட்டது. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். அநேகர் அவன் வெளிச்சத்திலே கலிகூட மனதாய் இருந்தார்கள். எரிந்து பிரகாசிக்கிற ஒரு மனிதனாய் நீங்களும் நானும் மாறும்படியாய் நாளில அர்ப்பணம் பண்ணுவோம். இந்த சுற்று அக்கினிமயமான ஆவியானவர் செய்கிற ஒரு 3 காரியங்கள். நம்பர் 1, எரிவிஸ் சின், பாவத்தை வெளிப்படுத்துகிறார். 2வது, ரிப்ரூவ் சின், பாவத்தை கண்டிக்கிறார். 3வது, ரிமூவ் சின், பாவத்தை அப்புறப்படுத்துகிறார். திரையிலே பாருங்கள், ரிவீல் தி சின். இந்த அநேக சொல்கிற வார்த்தை, எனக்குள்ளே பாவம் இல்லை, எனக்குள்ள அசுத்தம் இல்லை, சபைக்கு போகிறேன், ஊழியம் செய்கிறேன், பாடல் இருக்கிறேன், இசைக்கறி வாசிக்கிறேன். இல்லை அன்பானவர்களே, என்றைக்கு ஆவியான வருகிறாரோ அவர் மட்டுமே உன்னுடைய பாவத்தை வெளியரங்கமாக்க முடியும். இவர் யார் சொன்னால் பாவத்தை வெளியரங்கமாக்குகிறவர். 2வது சொன்னவர் ரிப்ரூவர் ஆஃப் சின், பாவத்தை கண்டித்து போதிக்கிறவர். எனவேதான் திருமறை சொல்கிறது, அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். கண்டித்து போதிக்கிற ஆவியானவர். 3வதாக ரிமூவர் ஆஃப் சின், கண்டிப்பது மட்டுமல்ல அன்பானவர்களே, அந்த பாவத்திலிருந்து உனக்கு நிரந்தரமான விடுதலையை தந்து உன்னை உயர்த்துகிறவர். முதலாவது, அதாவது அந்த நியாய தீர்ப்பின் ஆவியானவர், அக்கினியின் ஆவியான சொல்கிற முதல் வார்த்தை என்னவென்றால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், இட் டிடெக்ட்ஸ், அதாவது பாவத்தை கண்டுபிடிக்கிற அவர்தான். இன்றைக்கு மனைவியின் பாவத்தை கணவன் கண்டுபிடிக்க முடியவில்லை, கணவனின் பாவத்தை மனைவி கண்டுபிடிக்க முடியவில்லை, பிள்ளைகளின் பாவத்தை பெற்றோர் கண்டுபிடிக்க முடியவில்லை. இன்னைக்கு பாருங்களேன், இந்த மொபைல் போன் யூஸ் பண்ணுகிற அநேகர், அதுல 1008 லாக் இருக்குது. பேஸ்புக்கு ஒரு லாக், யூடியூபுக்கு ஒரு லாக், அல்லாவிட்டால் வாட்ஸ்அப்புக்கு ஒரு லாக், இத்தனை லாக். எத்தனை பிள்ளைகள், எத்தனை பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளினுடைய மொபைலை பார்ப்பதற்கு உரிமை இருக்கிறது. எத்தனையோ கணவன்மாருக்கு தன் மனைவியின் மொபைலை பார்க்க உரிமை இல்லை. அநேக மனைவிமார்களுக்கு தங்கள் கணவனுடைய மொபைலை பார்க்க உரிமை இல்லை. ஓடி வந்து அவர் அதை பிடுங்குகிறார். நான் சொல்ல வந்த வார்த்தை, the Holy Spirit will direct the sin. 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 5:3. அப்போஸ்தலர் பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை நீ வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்திலே பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இதயத்தை நிரப்பினது என்ன? நன்றாக கவனிக்க வேண்டும். The Spirit of God directs. அவர் யாரு தெரியுமா? அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து அடுத்து பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இதயத்தை நிரப்பினது என்ன? அங்கே சொல்லப்பட்ட ஆவி பரிசுத்த ஆவியானவர் இடத்தில். அப்படியானால் ஆவியானவர் டிடெக்ட்ஸ் எவ்ரிதிங். கண்களுக்கு புலப்படாத என் அன்புடைய பிள்ளையை உலகத்துக்கு மறைக்கலாம், ஊராருக்கு மறைக்கலாம், போதுவதற்கு மறைக்கலாம். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே மேடையிலே பரிசுத்தவான்களா இருக்கிறார்கள். கீழே இறங்கி வந்த உடனே அந்த பரிசுத்தம் போய்விடுகிறது. பட் God detects everything. திரும்ப திரும்ப அன்பானவர்களே, நான் பல முறை சொல்லி இருக்கிறேன், ஒரு முகமுடி அணிந்த வாழ்க்கை அல்ல, ஒரு டிரான்ஸ்பரண்ட் லைஃப், வெளியரங்கமான வாழ்க்கை. ஆவியானவர் சொன்னால் he detects everything what is in you. திரும்ப திரும்ப அந்த வார்த்தை நான் படிக்கிறேன். நீ வஞ்சித்தாய், 2வது பொய் சொன்னாய். கவனிங்கள், வஞ்சிப்பதும் பொய் சொல்வதும் உலக கண்டுபிடிக்க முடியல. இன்றைக்கு எது உண்மை எது பொய் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. பொய்யிலே உண்மையா சொல்கிற மக்கள் ஏராளம், பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்கிற மக்கள் ஏராளம். அதுல அவங்க மாஸ்டர் டிகிரி பண்ணிருக்கிறாங்க பொய் பேசுவதிலே. வேதம் சொல்கிறது, அன்பாளே, நீ வஞ்சித்து வைத்தது என்ன? ஒரு பங்கை. அடுத்த வார்த்தை, ஆவியாரிடத்துல நீ பொய் சொல்வது என்ன? அப்படினால் the Spirit of God will direct you. உன்னை கண்டுபிடிக்கிற ஆவியானவர் எங்கிருந்தாலும். தாவீதுடைய தவறை நாத்தான் மூலமாய் ஆவியானவர் பேசினார். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, எத்தனை பேர் வேண்டுமா ஏமாற்றலாம், ஆனால் ஆவியானவரை ஏமாற்ற முடியாது.
He knows everything and also he detects everything. அடுத்து ஒன்று சொல்லுகிறேன், he describes everything. அவர் கண்டுபிடிக்க மட்டுமல்ல, அதை வெளியரங்கமாக்குகிற கர்த்தர். நான் அந்த வார்த்தை படித்தேன். பேதுரு அவனை நோக்கி, மக்கள் இருக்கிறார்கள், சபையார் இருக்கிறார்கள், கூட்டம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, எல்லார் மத்தியிலே அனனியாவே, நான் சொல்கிற வார்த்தை டிஸ்கிரைப், நிலம், பங்கு, வஞ்சனை, பொய், சாத்தான். இந்த டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்களா? திரும்ப சொல்லுகிறேன், நிலம், அடுத்து விற்றது, அடுத்து பங்கு, அடுத்து வஞ்சித்தது, அடுத்து பொய் சொன்னது. இத்தனையும் ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை. என் அன்புடைய பிள்ளையே, God detect your sin and also he described your sin. பெரிய ஒரு காரியம் என்னவென்றால், ஆவியானவர் உங்கள் பாவங்களையும் என் பாவங்களையும் இதுவரைக்கும் மூடி மறைத்திருக்கிறார். ஆனால் ஒரு நாள் வரும், God will detect you, God will describe your sin. எனவேதான் இந்த நாளிலே ஆவியானவருடைய வாழ்க்கைக்கு ஒப்புக் கொடுங்கள். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அவர் ஒரு வல்லமை அல்ல, அவர் ஒரு நபர். He knows everything. He is not a power, he is a person. He knows everything. இரண்டாவது குறிப்பு, அது ஆவியானவர் கண்டிக்க மட்டுமல்ல, not only revealer of sin, he is the reprover of sin. அந்த பாவத்தை கண்டித்து அதிலிருந்து உன்னை விடுவிக்கிறவர் யார் என்று சொன்னால், உங்களுடைய பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர். வாசிக்கிறேன், கேளுங்கள். நியாயம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 5:4. கர்த்தாவே, நீர் செய்திலிருந்து புறப்பட்டு ஏதோமின் வெளியிலிருந்து நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது, வானம் சொரிந்தது, மேகங்களும் தண்ணீராய் பொழிந்தது. ஒருவேளை உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், அவர் பாவத்தை கண்டிக்கிறவர். திரும்ப சொல்லுகிறேன், நியாயாதிபதி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் புறப்பட்டு நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது, வானம் சொரிந்தது, மேகங்களும் தண்ணீராய் பொழிந்தது. அப்படியானால் தேவன் பாவத்தை கண்டிக்கிறவர். எனவேதான் இந்த வார்த்தை சொல்கிறது, ஆபக்குக் 1:13, அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அநியாயத்தை நோக்கி பார்ப்பது இல்லை. அடுத்த வார்த்தை, அன்பானவர்களே, துன்மார்க்கன் நீதிமான விழுங்கும் போது அவர் மௌனமாய் இருப்பது இல்லை. நான் சொல்லப்பட்ட இந்த வசனங்கள் எல்லாருமே ஆண்டவர், என் அன்பு பிள்ளையே, God as a divine judgment for those who are sin. பாவம் செய்கிறவனை ஆண்டவர் தண்டிக்கிறார் என்பதற்கு இந்த வசனங்கள் 5:4. திரும்ப சொல்லுகிறேன், அவர் புறப்பட்டு. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, 1:13, அவர் அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே. உன்னை கருத்து கொடுப்பு நினைக்கிறேன். அப்படியானால் அந்த அநியாயத்திற்கான ஒரு பலனை நிச்சயம் தருவார். மாத்திரமல்ல, துரோகிகளை நீ நோக்கி பார்க்கிறது என்ன? கருத்து என்னவென்றால், துரோகிகள் நீண்ட நாள் பூமியிலே அவர்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அவர்கள் வாழ முடியாது. எனவே நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, there's a divine judgment for the sinner. பாவம் செய்கிற ஒரு மனிதருக்கு நீதியான நியாய தீர்ப்பை கொடுக்கிறவர். எனவேதான் அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் புறப்பட்டு வருவார். அவர் வரும்போது பூமி அதிரும். பூமி மட்டுமல்ல, பாவம் செய்கிற மனிதர்கள், அக்கிரமம் செய்கிற மனிதர்கள், அசுத்தமுள்ள மனிதர்கள், ஆண்டவரை ஏளனம் செய்தவர்கள், பரியாசம் பண்ணினவர்கள், அந்த வசனம் சொல்லுகிறது, பூமி அதிருமா. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உன் பாவத்திலிருந்து உன்னை விடுவிக்கத்தான் ஆண்டவர் இந்த செய்தியை உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். There is a judgment. அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த தேவன் கொடுக்கிற அந்த நியாய தீர்ப்பு, அதாவது முடிவானது, அது நித்தியமானது, நிரந்தரமானது. இந்த உலகத்தின் தீர்ப்பெல்லாம் மாற்றி எழுதப்படலாம். அதாவது ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், அதுக்கப்புறம் ஒரு ஹை கோர்ட், அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட். நீங்கள் பார்த்திருக்கலாம், அதாவது பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்ட ஒருவனை நீதிமன்றம் தண்டனை கொடுத்தது. ஆனால் அவர் உச்ச நீதிமன்றத்தில் விடுதலையானார். அவர் சொல்லுகிற வாதங்கள் சரியான வாதங்கள் இல்லை. யோசித்து பாருங்கள், அவன் செய்த தவறு உண்மை, ஆனால் உச்ச நீதிமன்றத்திலே அவன் விடுதலை பெற்று விட்டிருக்கிறான். அவன் நித்தியத்தில் அப்படி இல்லை. There's a divine judgment. அதுல நீங்களும் நானும் தப்பிக்க முடியாது. எனவேதான் அந்த வார்த்தை சொல்லுகிறது, நியாயாதிபதிகள் 4,
5 அடுத்த வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். அடுத்த வார்த்தை யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதுக்கு முன்பாக அந்த வசனத்தை பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் இந்த உலகத்தையும் அவர் கண்டிப்பார். அவர் யாருன்னு சொன்னால் உன்னை கண்டிக்கிற ஆவியானவர். எனவே நியாயாதிபதிகள் 5:5 கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் கரையும், அதற்கு முன்பாக சீனாயும் கரைந்து போகும். பர்வதங்களை கரையும் போது மனிதன் எம்மாத்திரம்? சரி யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் கரையுமாம், அது மட்டுமல்ல சீனாய் மலையை கரைந்து போகும். அப்படியானால் மனிதன் எம்மாத்திரம்? நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், there is a severe judgment, not only there is a final judgment. அது கடுமையான ஒரு தண்டனை, அது மட்டுமல்ல முடிவான ஒரு தண்டனை. எனவேதான் யோவான் 16:8 அந்த வார்த்தை 9 கூட சொல்கிறார். 9 யோவான் 16:9, 16:10, 16:11 இந்த வார்த்தைகளை படிக்கிறேன். அதாவது 16:11 இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அடிக்கடி இந்த வார்த்தை இதற்காக சொல்கிறேன், அவர் கண்டித்து உணர்த்துகிறவர். இட் இஸ் a final judgment. அவர் கொடுக்கிறது நித்தியமானது, நிரந்தரமானது. எனவேதான் 2 கொரிந்தியர் 13:8 அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் அனுகூலமாக செய்ய முடியும். அவனுடைய கருத்து என்னவென்றால், தேவன் கொடுக்கிற ஒன்று, அந்த வார்த்தையை படிக்கிறேன் கேளுங்கள். we cannot change the judgment. அந்த தீர்ப்பை, அந்த தேவன் கொடுக்கிற தண்டனையை யாராலும் மாற்ற முடியாது. இன்னைக்கு அனைவரும் நினைக்கிறார்கள் மாற்றக்கூடும். அதற்குத்தான் பூமியிலே கர்த்தர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அந்த ஐசுவான் கேட்டானே, லாசருவை அனுப்பும், என் சகோதரருக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல. அன்பு தேவ பிள்ளையே, தேவன் பதிலை சொல்லவில்லை. அவன் சொன்னான், நான் தாகமா இருக்கிறேன். அவனுடைய வெள்ளினாலே ஒரு சொட்டு தண்ணீரை என் நாவிலே வைக்க அனுமதியும். தேவன் எதற்கே பதில் கொடுக்கவில்லை. அப்படியானால் தேவனுடைய நியாய தீர்ப்பு நித்தியமானது. God cannot change his judgment. இந்த பூமியிலே வசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அன்பாவளே, கிருபையின் நாட்கள், இரக்கத்தின் நாட்கள், வாய்ப்பின் நாட்கள், அனுக்கிரகத்தின் நாட்கள். எனவேதான் வேதம் சொல்கிறது, இன்றைய இரட்சணிய நாள், இன்றைய அனுக்கிரக காலம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, விசுவாசியே, டுடே இஸ் a day of salvation. இந்த நாள் உன் நியாய தீர்ப்பை மாற்றி எழுத முடியும். ஆனால் இதில் தவறு விட்டு விட்டானால், ஆரம்பத்தில் சொன்னேன், it is a severe judgment and also it is a final judgment. திரும்ப இந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். 13:8 2 கொரிந்தியர் அவர் சொல்கிறார், நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது. அந்த வார்த்தையை கவனியுங்கள், நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்படியானால் தேவனுடைய நியாய தீர்ப்பை எந்த மனிதனாலும் மாற்றி எழுத முடியாது. உலகத்தின் தீர்ப்பை மாற்றலாம், ஒருவேளை அதற்கு பல சாத்தியங்கள் இருக்கிறது. சட்டம் ஒரு இருட்டறை, ஆனால் பரலோகத்திலே அது இருட்டறை அல்ல, அது வெளிச்சமான ஒன்று. இட்ஸ் a transparent. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, முதல்ல சொன்னேன் ரிவர் ஆஃப் சின், இரண்டாவது ரெப்ரூவர். அவர் கண்டிக்கிறவர், பாவத்தையும் கண்டிக்கிறார், பாவம் செய்கிற மனிதனை கண்டிக்கிறார். மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன், ரிமூவர் ஆஃப் சின். அவர் யார் என்றால், பாவத்திலிருந்து உன்னை விடுவிக்கிறவர். கோடிக்கணக்கான மக்களை இன்னைக்கு சாட்சி கேட்கிறோமே, தீயவனையும் திருடனையும் கொலைகாரர்களையும் எத்தனையோ பேரை ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். இதுதான் ஆவியானுடைய மகா பெரிய ஒரு கிரியை. உங்களை மாற்றியிருக்கிறாரே, என்னை மாற்றியிருக்கிறாரே. காரணம் என்னவென்றால், இஸ் a remover. திரும்ப சொல்லுகிறேன், இஸ் a revealer. இரண்டாவது இஸ் a reprover. மூன்றாவது இஸ் a remover. அவர் யார் என்றால், உன் பாவத்திலிருந்து முற்றிலும் அதாவது அவனுடைய தடயங்களே இல்லாதபடி, அடையாளமே தெரியாதபடி உன்னை மாற்ற விரும்புகிறார். வாசித்து பாருங்கள், அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, பாவத்தை உன்னை விட்டு விலக்குகிறார். இது வாசிக்கிறேன் கேளுங்கள். இந்த வாசிக்கிறேன் 5:4. அவர் சொல்லுகிறார், அதை நீ விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இதயத்துல இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்திலே அல்ல தேவனிடத்திலே போய் சொன்னாய். என்னுடைய கருத்து என்னவென்றால், ஆண்டவர் பாவத்தை கண்டிக்கிறார், பாவம் செய்தவனை கண்டிக்கிறார். He condemns. வாசிக்கிறேன் கேளுங்கள். நடந்தது என்ன? 5:6. வாலிபர் எழுந்தார்கள்,
அவனை செயலிலே சுற்றினார்கள், வெளியே கொண்டு போய் அவன் அடக்கம் பண்ணினார்கள். He condemned the sinner on the sin. அடுத்த வார்த்தை, நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, நீ மனுஷனிடத்தில் அல்ல. 5:5 இந்த வார்த்தைகளை அவன் கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேட்டு யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, God condemns the offender, God condemns the sin also. ஆண்டவர் பாவம் செய்தவரையும் தண்டிக்கிறார், பாவியும் தண்டிக்கிறார். அந்த வார்த்தைகளை கவனித்து கேளுங்கள். அவர் சொன்ன வார்த்தை நடந்தது என்ன? அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், வாலிபர் இழந்தார்கள், அவனை வெளியே கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். பாவம் செய்கிறவனுக்கு சபையில இடம் இல்லை, பாவம் செய்கிறவனுக்கு தேவ சமூகத்தில இடம் இல்லை, பாவம் செய்கிறவனுக்கு திருச்சபையிலே பங்கு இல்லை. அந்த வார்த்தையை நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். 5:6 வெளியே எடுத்து கொண்டு போய். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, சபைக்குள் இருப்பது எத்தனை பெரிய மேன்மை, சபைக்குள் இருப்பது எத்தனை பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு அனைவரும் மேன்மை புரியல. எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் சபைக்கு வெளியிருக்கிறார்கள். நம்முடைய சென்னையிலே, நம்முடைய தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே கோடிக்கணக்கான பேர் சபைக்குள்ளே வருவதில்லை. வந்தாலும் அவர்கள் அதுல வசனத்தை கேட்பதில்லை, போவதும் வருவதும். ஆனால் சபைக்குள் இருப்பது எவ்வளவு பெரிய மேன்மை. அந்த புறாவுக்கு தெரியும், நோவாவின் பேழைதான் எனக்கு அடைக்கலம், நோவாவின் பேழைதான் எனக்கு ஆதாரம். எனவேதான் அவர் வெளியே விட்ட பின்பும் அது வெளியே போகவில்லை. ஆனால் காகமோ போகிறதும் வருகிறதும். ஆனால் புறாவுக்கு தெரியும், என் அடைக்கலம், என் ஆதாரம், என் பாதுகாப்பு, என் பராமரிப்பு எல்லாமே நோவாவின் பேழை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நீ சபைக்கு உள்ளே இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு பிரியமா இருக்கிறாயா? சபைக்குள் இருக்கிறது முக்கியம் அல்ல, கிறிஸ்துவுக்குள். அங்க சொல்ல வந்த வார்த்தை வெளியே. எங்கே கொண்டு போகப்பட்டால் வெளியே, ஆண்டவருக்கு வெளியே, சபைக்கு வெளியே, ஆவியானவருக்கு வெளியே. அங்க சொல்லப்பட என்ன? அடக்கம் பண்ணினார்கள். என்னை கேட்டு இது துக்கமான ஒரு வார்த்தை தான், ஆனால் அந்த வார்த்தையில இன்னொரு கருப்பொருள் இருக்கிறது. என் அன்பு பிள்ளையே, God remove the sin. அடுத்த வார்த்தை 5:10 அதை கேட்ட யாவருக்கும் பயம் உண்டாயிற்று. அதாவது 5:10 சொல்லுகிறது, உடனே அவள் அவருடைய பாதத்திலே விழுந்து ஜீவனை விட்டாள். அடுத்த வார்த்தை, வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்து கொண்டு போய் அவருடைய புருஷனண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். சொல்ல வந்த வாசனம் not only condemns, he consumes. அவரு அதாவது கண்டிப்பது மட்டுமல்ல, அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுகிறார். இங்க நடந்தது என்ன தெரியுமா? அங்கே நடந்தது, அவளுடைய பாதத்திலே விழுந்து இந்த வார்த்தை கேட்ட உடனே அவள் விழுந்து ஜீவனை விட்டாள். நன்றா கவனிங்க, ஜீவனை விட்டாள். ஜீவன் போச்சா இல்ல அவள் விட்டாலும் தெரியல, ஜீவனை விட்டாள். அப்படியானால் அவருடைய கருத்து என்னவென்றால், God consumes the sin. தேவன் பாவத்தை வெறுப்பது மட்டுமல்ல, அந்த பாவம் செய்தவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போடுகிறார். எனவேதான் ஆரம்பத்திலே சொன்னேன், தேவனுடைய நியாய தீர்ப்பை யாருமே மாற்ற முடியாது. திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகளை 5:5 கேட்ட உடனே ஜீவனை அவன் விட்டான். அடுத்த வார்த்தை 5:10 அவளுடைய பாதத்துல விழுந்து ஜீவனை விட்டாள். ஒரு சின்ன கேள்வி, அவள் பாதத்துல விழுந்தாலே ஆண்டவர் மன்னித்திருக்கலாம், மனமாறி இருக்கலாம், அவளுக்கு மன்னிப்பை கொடுத்திருக்கலாம், ஜீவனை கொடுத்திருக்கலாம். ஆரம்பத்துல சொன்னது போல God judgment is severe and God judgment is eternal. தேவனுடைய நியாய தீர்ப்பு அன்பானுடைய முடிவானது. திரும்ப அந்த வார்த்தை படிக்கிறேன், அவள் அவனுடைய பாதத்துல விழுந்தாள். பேதுருவை மன்னித்திருக்கலாம், அங்கே ஆவியாக கிரியை செய்கிறார், அவன் மன்னிப்பே இல்லை. அடுத்த வார்த்தை ஜீவனை விட்டாள். அடுத்த வார்த்தை அவள் மரித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்து கொண்டு போய் அவள் புருஷண்டையில அடக்கம் பண்ணினார்கள். இங்க 2 பேருமே வெளியே. ஒரு காலத்துல சபைக்குள் இருந்தவர்கள், சத்தியம் கேட்டவர்கள், தேவனை ஆராதித்தவர்கள், தேவனுக்காக வாழ வேண்டும் என்று விரும்பினவர்கள். காலங்கள் மாறிற்று, வசதிகள் உண்டானது, மேன்மை உண்டானது. நான் சொன்ன ஒரு வார்த்தை, வஞ்சனையின் வாழ்க்கை, பொய்யின் வாழ்க்கை, மாய்மாலத்தின் வாழ்க்கை, அன்பானுடைய ஒரு நடிப்பு, முகமுடியின் வாழ்க்கை. முடிவு என்ன? அந்த வார்த்தை சொல்கிறது, ஆவியான சொல்கிற அந்த அப்போஸ்தலர் 5:4 நீ இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்திலே பொய் சொல்லாமல் தேவனிடத்திலே பொய் சொன்னாய். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே,
இந்த நாளிலே நான் சொன்ன வார்த்தை, ஆவியானவரை புறக்கணிக்க வேண்டாம். அவருடைய நியாய தீர்ப்பு, அவருடைய போதனை, அவருடைய சத்தியத்தை புறக்கணிக்க வேண்டாம். ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு பைத்தியமாய் தோன்றும், ஆனால் ஒரு நாள் வரும் கண்ணீர் விட்டு கலங்க வேண்டிய நேரங்கள். இந்த தேசத்துல வரப்போகிற அழிவுக்கும் ஆபத்துக்கும் இங்கு வரப்போகிற எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாக்கப்பட வேண்டுமானால் என் அன்பு தேவ பிள்ளையே, ஒரு அர்ப்பணத்தின் வாழ்க்கை, ஒரு பரிசுத்தத்தின் வாழ்க்கை, ஒரு நீதியான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, மாய்மாலம் இல்லாத வாழ்க்கை, தேவனுக்கு முன்பாக நடக்கிற ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ நீங்கள் தீர்மானியுங்கள். தேவன் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. திரும்ப சொல்லுகிறேன், ஆவியானவருடைய பல தன்மைகள், எரிக்கும் ஆவியானவர், தூய்மைப்படுத்தும் ஆவியானவர், சுத்தப்படுத்தும் ஆவியானவர், அதே வேளையிலே அவர் நியாய தீர்ப்பின் ஆவியானவர். அந்த நியாய தீர்ப்பு மாற்றப்பட முடியாது, நித்தியமானது, கடுமையானது, கொடுமையானது. எனவே அந்த நியாய தீர்ப்பில் இருந்து நீங்களும் நானும் விடுவிக்கப்பட அன்பானவர்களே திரும்ப சொல்லுகிறேன், டோன்ட் இக்னோர் தி ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவரை புறம்பே தள்ள வேண்டாம், ஆவியானவரை அசட்டை பண்ண வேண்டாம், ஆவியானவரை துக்கப்படுத்த வேண்டாம். அப்படி துக்கப்படுத்தினால் உங்களுக்கு வருகிற தீமைகள் சொல்லி முடியாது. எனவே உங்களை பயமுறுத்த அல்ல, அந்த ஆவியானவரை கனம் பண்ணுங்கள். ஆவியானவர் நாள்தோறும் அவருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆவியானவரை உங்கள் உள்ளத்திலே அன்பானவர்களே தினந்தோறும் அவரை மகிமைப்படுத்த. அப்படி செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில பரிசுத்தம், நீதி, தேவனுடைய மகிமை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய வல்லமை அளவில்லாமல் பாய்ந்து போகும். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்நாள் வரை நீங்கள் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிய ஆண்டவரே. நியாய தீர்ப்பின் ஆவியானவர், சுட்டெரிக்கும் ஆவியானவர், தேவனே என்ற வாழ்க்கைகளை அலசி பாரும். பக்தன் பாடினது போல, பாரும் என் தந்தைய என் உள்ளத்தை, யாரும் காணா உள்ள அலங்கோலத்தை, மனம் நொந்து மருளுகின்றேன், தேவா இரக்கம் கெஞ்சுகின்றேன். என் ஜீவன் எல்லைங்களும் பரிசுத்தவன் எழுதுங்க ஆண்டவரே. சபைக்குள் இருந்தவங்க, சத்தியம் கேட்டவங்க, ஆனாலும் வாழ்க்கையில ஒன்றுமில்லாமல் போனார்களே, இவரை ரிமூவர், பாவத்தை மட்டும் நீர் அந்த வெளியே கொண்டு போவதில்லை, அந்த பாவியும் வெளியே கொண்டு போகிறீர்கள். ரெப்ரூவர், கண்டிக்கிறவர். ஆண்டவரே ரிவீலர், எங்கள் பாவத்தை ஒருவனை எல்லாருக்கும் மறைக்கலாம், ஆவியாருக்கு மறைக்க முடியாது. பேதுரு சொன்னது போல, நீ மனிதனிடத்தில் அல்ல தேவனிடத்துல போய் சொன்னாய். தேவனை அப்படிப்பட்ட வாழ்க்கை, மாய்மாலமான வாழ்க்கை வாழாதபடி ஒரு நீதியான, தேவன் விரும்புகிற அந்த சங்கீதக்காரன் சொன்னது போல, கர்த்தருக்கு முன்பாக நான் நடப்பேன், வாக் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக நடக்கிற வாழ்க்கை எங்களுக்கு தாரும். உடைய கருத்துல எங்களை தாழ்த்துகிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் ஒரு வல்லமை அல்ல. இட்ஸ் நாட் a power, is a person. அவரை மகிழ்ச்சியாக்குங்கள், வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். அவரை கனம் பண்ணுங்கள், நீங்கள் கனம் பண்ணப்படுவீர்கள். அவரை உயர்த்துங்கள், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். அவரை புகழ்ச்சியாக்குங்கள், நீங்கள் புகழப்படுவீர்கள். God bless you. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.